மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கிற நிறைய ஸ்டாக்கோட விலை ஏறி கேள்விப்பட்டிருக்கோம். பிஎஸ்சி ஸ்டாக் விலையே இந்த வாரத்தில் கண்ணாப்பினான்னு ஏறி இருக்கு. அதை பற்றி சார்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41 புள்ளிகள் சரிஞ்சு 25,377 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 131 புள்ளிகள் சரிவடைஞ்சு 82,948 நிறைவடைஞ்சிருக்கு. டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி WPI மொத்த விலை குறியீடு தரவு வெளியே இருக்கு சார். அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம் தான். பணவீக்கம் குறைகிறதுங்கிறது நல்லது. ரொம்ப குறையக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாடரேட் குரோத்ங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்திற்கு நல்லது. சிபிஐயும் சென்ற வாரம் பார்த்தோம், ஒரு மாதிரி பெரிய அளவுல பாதிப்பா இல்லை, மாடரேட்டாக தான் இருந்தது. அதனால இது ஒரு நல்ல தொடக்கம் நினைக்கிறேன். இது இப்படியே தொடர்ந்தால் வட்டி விகிதம் இங்க குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விஷயம். சில தினங்களுக்கு முன்னாடி நீங்க சிபிஐ பத்தி சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார் தரவுகள்ல. நிச்சயமா இருக்கும். சிபிஐ நம்ம பின்னால் ஒரு நாள் ரொம்ப டீடைல்டா பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா சிபிஐங்கிறது நுகர்வோர் விலை குறியீடு. நுகர்வோர் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் அதனுடைய விலை ஏற்ற இறக்கம். உதாரணமாக காய்கறியா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் இதா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். வேற ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது எப்படின்னா நிறுவனங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக மொத்த விலை குறியீடு, அதுக்காக வாங்குறது தான் பெரும்பாலும் அதுல இருக்கும். உதாரணமாக கோல், நிலக்கரி இருக்கலாம், கச்சா எண்ணெய் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்துறது இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அதுல இருக்குது. சோ அந்த கான்ஸ்டிடியூன்ஸ் ரெண்டுக்கும் காமனாவும் சில பொருட்கள் இருக்கு. சோ அந்த கான்ஸ்டிடியூன்ஸ் உடைய விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இது அமைகிறது. நான் சொன்ன மாதிரி இது பின்னால ஒரு நாள் நிச்சயமா நம்ம விரிவா பார்ப்போம். நிச்சயம் சார். பிஎஸ்சி உடைய சார் 30% இந்த வாரத்துல மட்டும் ஏறி இருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 16% கிட்ட ஏறி இருக்குது இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ்சி பத்தி நம்ம நேற்று விவாதித்தோம். சென்ற வாரம் வெள்ளி அன்று செபி ஒரு தீர்ப்பு வெளியிட்டது. தேசிய பங்குச்சந்தை ஒரு 8 அல்லது 9 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆச்சு அது நிகழ்ந்து, ஒரு கோலொகேஷன் ஸ்கேம்னு ஒண்ணு அங்க நடந்ததாக சொல்லப்பட்டது. அதுல அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவருவது சிரமம். அதனால் தேசிய பங்குச்சந்தையினுடைய பங்குகள், புதிய பங்குகள் வெளியிடுவது, மக்களுக்கு தங்களுடைய பங்குகளை விற்பது அப்படிங்கிறது தள்ளி போகும். ஏன்னா 2016 அவங்க நாங்க பங்குகளை வெளியிடுறோம்னு செபிட்ட அனுமதி கேட்டாங்க. ஆனால் செபி அதற்கு அனுமதி கொடுக்காதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க பேர்லயே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது வெளிப்படை தன்மையோடு இருக்கணும், அப்ப நீங்க பங்கு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ குறிப்பிட்டு குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு தவறுகள் இல்லை, அதை நிரூபிக்க முடியலைன்னு சொல்லி சென்ற வெள்ளி அன்று செபி அறிவிச்சிருச்சு, தேசிய பங்குச்சந்தை மீது அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியலைன்னு. அதனால இப்ப அவங்க விரைவில் பங்குகளுக்கு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதை தொடர்ந்து அதனுடைய தாக்கம் இங்க மும்பை பங்குச்சந்தை, அதுவும் ஒரு பங்குச்சந்தை தானே, அந்த பங்குகளும் இருக்கிறதா நான் பாக்குறேன். இரண்டாவது, இப்பொழுது அந்த ஒரு ஓராண்டுக்கு முன்பு சென்ற ஆண்டு பார்த்தோம்னா தேசிய பங்குச்சந்தையில் முக்கிய பொறுப்பில் இருந்த திரு சுந்தரராமன் அவர்கள் மும்பை பங்குச்சந்தையினுடைய தலைவராக பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு நிறைய சீர்திருத்தங்கள், உதாரணமாக இந்த 1 பைசா டிக்குன்னு என்எஸ்சில கிடையாது, பிஎஸ்சில மட்டும் இருந்தது. அவங்க இருக்கிறத பார்த்து என்எஸ்சி அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பங்கு, சின்ன பங்குகள் இருக்கு, 7 ரூபாய் பங்குனா 7 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்க விலை போடலாம், 7 ரூபாய் 2 பைசாவுக்கு விற்பதற்கு விலை போடலாம். ஆனால் தேசிய பங்குச்சந்தையில் 7 ரூபாய் 7 ரூபாய் 5 பைசான்னு இருந்தது. அது இப்ப தேசிய பங்குச்சந்தையை மாத்தி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மும்பை பங்குச்சந்தை முன்னணியில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம். அவங்களுடைய செயல்பாடுகள் முன்பை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது இரண்டையும் காரணமாக அதனுடைய விலை அதிகரித்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அம்பானி ஃபேமிலி சார், முகேஷ் அம்பானி கல்யாணத்தை இந்தியாவே பார்த்துட்டு இருந்தது. அவருடைய சகோதரர் அனில் அம்பானி நிறைய கடன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் அடைச்சிட்டதா சொல்றாங்க. இனிமேல் அவருடைய கம்பெனியோட பங்குகள் விலை எப்படி இருக்கும்? இது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் தான். எல்லாமே நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கலாம். பட் ஆனா ஒரு நிறுவனம், ரிலையன்ஸ் பவர்ங்கிற ஒரு நிறுவனத்திற்கு 3872 ரூபாய் கடனை அது அடைச்சிருக்காரு. அதன் மூலமாக அவர் கொடுத்த பர்சனல் அந்த கேரண்டி, கம்பெனியுடைய கேரண்டி, அது ரிலேட்டடான அந்த கார்பரேட் கேரண்டின்னு சொல்லுவோம், அதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. கிடையாது, நீங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டாம், ஏன்னா கடனை கட்டிட்டதுனால. இது ஒரு ப்ராக்ரஸ். பட் ஆனால் இதன் காரணமாக மட்டும், ஏன்னா அவங்களுக்கு பல நிறுவனங்கள்ல பல குளறுபடிகள், பல தெல்லுமுள்ளுகள்னு கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இருக்குதா செபி சொல்லியிருக்கு. சோ அதனால இது முதலீட்டாளர்கள் இதை உடனே கேட்டு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தினுடைய பங்குகள் விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5% மேல ஏறி 33 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. சோ உடனே இது பிரமாதமா வந்துருமானா
இதெல்லாம் போக போக பல சீர்திருத்தங்கள் நடந்து பல வளர்ச்சிக்கான பணிகள் நடந்து கடன்கள் அடைக்கப்பட்டாதான் இது நடக்குமே தவிர உடனடியாக ஒரு மேஜிக் மாதிரி இது நடந்துடாது. நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு பிகினிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை விட அதிகமா தொழிலதிபர்கள் சம்பாதிக்கிறாங்களா சார்? நேத்து பேசின விஷயத்த நீங்க திரும்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிறுவனங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் டிவிடெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவிடெண்ட் எல்லா சாதாரண கடைசியாக ஒரே ஒரு பங்கு வைத்திருப்பவருக்கு கூட கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் தான் அது. இந்த ஒரு செய்தி இன்று வெளியே இருக்கிறதுனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் அவர்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானம் சொல்ல முடியாது. அரசாங்கம் அரசு துறை அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களில் செய்திருக்கக்கூடிய முதலீடுகளிலிருந்து அரசுக்கு கிடைத்த டிவிடெண்ட் பைபேக் மூலமாக வந்த வருவாயெல்லாம் பார்த்தா சென்ற ஆண்டு 82,900 கோடியாகவும், இதே தனிநபராக இருக்கும் பொழுது இந்த 82,900 கோடியை விட அதிகமாக 1,00,000 கோடிக்கு மேல் 1,06,000 கோடி தனிநபர் அதாவது இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு வருமானம் வந்திருக்கு பைபேக் மூலமாகவும் டிவிடெண்ட் மூலமாகவும் கார்பரேட்டுடைய முதலாளிகளுக்கு அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். இதையும் திரும்ப தனியார் நிறுவனங்கள் மிக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு நிறைய லாபம் ஈட்டியிருக்காங்க. அதனால அந்த வரக்கூடிய லாபத்தை எல்லாருக்குமே பங்குதாரர்களுக்கும் பிரித்து கொடுத்து அவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸுக்கு 10% கூட, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு 10% கம்மி எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு 10% விலையில தான் கம்மியா ரிலீஸ் பண்ணி பங்குகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர டிவிடெண்ட் குறைக்கிறது கிடையாது. அது இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம்னா அரசு துறை நிறுவனங்கள் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இதே அளவு சீரும் சிறப்புமாக செயல்படவில்லையா அல்லது நம்ம இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இதையும் தாண்டி தனியார் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் மிக அதிகம். அந்த அவங்க கொடுக்கிற ஒரு டிவிடெண்டையும் எண்ணிக்கையில் அதை விட பல மடங்கு குறைவான ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் வருவாயையும் நம்ம ஒரே தட்டுல வச்சு பாக்குறதுங்கிறது நல்லா இருக்காது. இன்னும் சமீப காலமாக பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போல் சீரும் சிறப்புமாக வளர ஆரம்பிச்சிருக்கிறது. நம்ம பல நிறுவனங்களை பார்க்கலாம். அது வங்கித்துறையா இருக்கட்டும் அல்லது டிஃபென்ஸா இருக்கட்டும், பாதுகாப்பு துறையில இருந்து பல துறைகள் நம்ம பார்க்கிறோம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் கூட அவங்க டிவிடெண்ட் அதிகமா கொடுப்பாங்கன்னு நம்பலாம். சில பொதுத்துறை நிறுவனங்களுடைய டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் மாதிரி எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஆண்டே பார்த்துட்டு இருக்கேன். என்ன கம்பெனி சார் நிறைய டிவிடெண்ட் தராங்க? இப்ப இது பங்கு பரிந்துரையை எடுத்துக்க கூடாது. பொதுவாக கோல் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்தோம்னா கணிசமான அளவுக்கு நல்ல டிவிடெண்டை வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. என்னன்னா அரசு ஸ்ட்ராட்டஜிக்கா டிஸ்இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் பெரும்பாலும் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி தனியார் வசமாக்கி விட்டார்கள், முழுவதுமாகவோ அல்லது ஒரு கணிசமான பகுதியாக. அப்படி செய்ய முடியாத நிறுவனங்களே அங்கிருந்து வருமானம் வேணுங்கிறதுக்காக அதிக டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கணிப்பு இருக்கிறது. அது சரியா தவறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கிறது நம்ம இந்த மாதிரி நிறுவனங்கள்ல பார்க்க முடியுது. மிக அதிகமான அளவுக்கு டிவிடெண்ட் வர்றது. இப்போ நிறைய பினான்ஸ் கம்பெனி ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு பாண்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அது ஏன் சார்? மக்கள் கைவசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்ல அப்படி நீங்க சொல்ற மாதிரி நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு விதத்துல உண்மை. இந்த வருஷம் இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்குது பாண்ட் டிபென்ச்சர்ஸ். என்னன்னா மக்கள் கைவசம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனை ஒட்டி போனஸ் அந்த மாதிரி நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவருக்கு கூட இந்த செப்டம்பர் மாதத்துல அதிக அளவுல டிவிடெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பணம் புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதன் காரணமாக அதை ஒரு டார்கெட் பண்ணி பாண்ட் வெளியீடு இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சமீப காலமாக சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு அறிக்கையை பார்த்தோம். அவங்களுடைய வங்கியில வெள்ளிக்கிழமை என்று வெளியாகக்கூடிய அந்த புள்ளிவரத்துல வாரம் வெளியாகக்கூடிய புள்ளிவரத்துல வங்கிகள் கிரெடிட் ஆஃப் டேக் அதிகமா இருக்கு, அதாவது கடன் கொடுப்பது அதன் வளர்ச்சி அதிகமா இருக்கு. ஆனா பிக்ஸட் டெபாசிட் வளர்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த பணம் பூரா பங்குச்சந்தையை நோக்கியும் வேற தனியார் அமைப்புகள் நிறுவனங்கள் நோக்கியும் போகுதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால சோ அந்த ஒரு காரணமாக அவங்களுக்கு ஒரு பிக்ஸட் ரிட்டர்ன்ல ஒரு கடன் குறிப்பிட்ட வட்டியில வேணுங்கிற பொழுது கடன் பத்திரங்கள்ங்கிறது ஒரு நல்ல ஒரு வழிமுறை. அதை பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபெஸ்டிவல் சீசன்ல வரக்கூடிய பணத்தை இந்த ஆன்லைன்ல நம்மளை குறிவைத்து வரக்கூடிய ரீட்டைலர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்கள்ட்ட பணத்தை செலவு பண்றதை விட இந்த மாதிரி நல்ல AAA ரேட்டட் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பாண்ட்ஸ்ல முதலீடு செய்யறதுங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாண்ட்ஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? பெரும்பாலான பாண்ட்ஸ்ல இப்ப ஸ்டேட் பேங்க் கூட டயர் 3 பாண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க, 7.5% மேல கொடுத்திருக்காங்க. பட் இப்ப மத்த பாண்ட்ஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட 8%, 8.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. பாண்ட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பிக்ஸட் டெபாசிட்ல கூட உங்களுக்கு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல 8.5%, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 9% கொடுக்குற வங்கிகள் கூட இருக்காங்க. ஆனால் அதுல ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா அது ஒரு 440 நாட்கள், 335 நாட்கள் அப்படி 2 வருஷத்துக்குள்ளதான் கொடுக்குறாங்க பெரும்பாலும் இந்த அதிக வட்டிங்கிறது. டிஸ்க்ளைமர் இருக்காது. ஓகே.
ஆமா, அதற்கு பிறகு நீங்க ஒரு 5 ஆண்டு காலம்னு கேட்டீங்கன்னா வட்டி விகிதம் குறைஞ்சிரும். வேற பாண்ட்லயோ டிபென்ச்சர்லயோ பெரும்பாலான பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வரைக்கும் வருது. அப்ப அந்த 10 ஆண்டுகளுக்கோ 8 ஆண்டுகளுக்கோ அவங்க வந்து ஒரு 8% கொடுக்குறாங்கிறப்போ ஒரு 3-4 ஆண்டுகள் பிறகு வட்டி விகிதம் மார்க்கெட்ல குறைஞ்சு பேங்க்ல நம்ம குறைச்சு 5% 6% கிடைச்சா கூட இது வந்து நமக்கு அந்த அதே 8% 8% வந்துகிட்டு இருக்கும். அதனால அது ஒரு அந்த நீண்ட கால அடிப்படையில நமக்கு ஒரு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், பிக்சட் ரிட்டர்ன் தர்றதுனால பிக்சட் டெபாசிட் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. பட் ரேட்டிங் பார்க்கணும், AAA ரேட்டிங்கான்னு பார்க்கணும். பொதுத்துறை நிறுவனமா இருந்தா ரொம்ப நல்லது. தனியார் நிறுவனங்கள்ல தரமான நிறுவனங்களுடைய அந்த பாண்ட்ல டிபென்ச்சர்ஸ்ல முதலீடு செய்யலாம். 8%ங்கிறது நல்லதுதான் சார். பிக்சட் டெபாசிட்ல ரொம்ப கம்மியா தான் வருது. ஆனா இன்ஃபிளேஷன் ரேட்ல பாக்குறப்ப 2% தான் கூடுதலா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு டாக்ஸ் உண்டு, அதை மறந்துடக்கூடாது. இதுக்கு இன்கம் டாக்ஸ் உண்டு. ஆமா, இட்ஸ் நாட் a tax saving bond. ஜிஎஸ்டி இருக்கா சார்? இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியும் அல்லது அதை மறந்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள் எல்லாம் கொடுக்கறத விட ரொம்ப பாதுகாப்பாக 8% கொடுக்கக்கூடிய நீண்ட கால அடிப்படையில 7 வருஷத்துக்கு மேல கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு இருக்குது. அது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய RBI பாண்ட், அவங்க வெளியிடக்கூடிய பாண்ட். அவங்க 8% கொடுக்குறாங்க. அது எவ்வளவு வேணாலும் இதுல முதலீடு செய்யலாம். அதனுடைய 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கொடுக்குறாங்க. இந்த முதலீடுகளை பற்றி நம்ம பின்னர் ஒரு நாள் பாதிக்கலாம். அப்புறம் இந்த ஐசிஐசி பேங்க் அவங்க வந்து 9 லட்சம் கோடி அளவுக்கு ஏதோ பெஞ்ச்மார்க் பண்ணிருக்காங்களாமே இன்னைக்கு. இல்ல, அது அவங்களுடைய மார்க்கெட் கேப்னு சொல்றது. அதாவது சந்தையில் புழக்கத்துல இருக்கக்கூடிய பங்குகளை அந்த விலையோடு பெருக்கணும்னா, அதாவது இந்த விலையை கொடுத்தா அந்த நிறுவனத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி 9 லட்சம் கோடி சந்தை மதிப்பிற்கு ஐசிஐசிஐ வங்கி வந்திருக்கேன். அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 1200 ரூபாயை தாண்டி நேத்து முன்ன வரையும் நடந்த ஒரு சமீப காலமாக. அதன் காரணமாக அந்த இதை அச்சீவ் பண்ணிருக்கு. இதே மாதிரி இந்த இலக்கை அடைந்த நிறுவனங்கள் இருக்கு. ஏற்கனவே டிசிஎஸ் இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு, HDFC பேங்க் இருக்கு. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் இதை வந்து வெகு சில நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் சொல்ல முடியாது, வெகு சில நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹையர் மார்க்கெட் கேப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைந்திருக்கிறார்கள் சந்தையில விலை அதிகரிப்பதன் காரணமாக. இந்த மாதுரி தீட்சித் நடிகை வந்து ஸ்விக்கி அந்த IPO வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து அன்லிஸ்ட் மார்க்கெட்ல வாங்கியிருக்கிறதா படிச்சேன் சார். ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? ஒன்று, இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் இந்த கம்பெனிகள்லாம் வந்து இந்தியா மாதிரியான ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, அதே மாதிரி டிராபிக் ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு இடம், இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம், பேச்சுலர்ஸும் அதிகமா இருக்காங்க. இப்போ நிறைய பேர் தாமதமாகத்தான் திருமணம் செய்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கான டிமாண்ட் இப்ப இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது, பிரபலம் வாங்குறாருங்கிறதுனால மட்டும் அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. ஓகே, அதனால மட்டும் நம்ம வாங்கக்கூடாது. என்னன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக, ஒரு பிரபலமான ஒரு சந்தையில கிரிக்கெட்ல பிரபலமா இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்கிறதாக செய்திகள் வெளிவருகிறது. பின்னால நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் நேரடியாக அவருடைய சொந்த பணம் முழுவதையும் அதுல போடல. அவர் பேரை அந்த நிறுவனம் பயன்படுத்திக் கொள்கிறது இல்லையா விளம்பரத்திற்கு, அதற்கு ஒரு கட்டணம், அந்த கட்டணத்திற்கு ஈடாக அவங்க பங்குகளை கொடுக்குறாங்க. சோ அந்த அப்ப பங்கு கையில வைத்திருக்கிறதுனால எங்க நிறுவனத்தில் அவர் ஒரு பங்குதாரர்னு இவங்க விளம்பரப்படுத்துகிறார்கள். சோ இந்த மாதிரியான இதை கோல்பால்னு சொல்ல முடியாது. இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது. பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம அவர் இவ்வளவு கோடி அங்க பங்கு வச்சிருக்காருன்னா இவ்வளவு கோடி பணம் போட்டிருக்காரான்னு நினைச்சுட்டு நம்மளும் போய் போடக்கூடாது. அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் எப்படி, கிரெடிபிலிட்டி எப்படி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் என்றுமே நமக்கு நிலைத்து நிற்குமே தவிர பிரபலங்களை நம்பி நம்ம முதலீடு செய்யறதுங்கிறது சரியாக இருக்கு. சரிங்க சார், இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் NSE மார்க்கெட் இன்னைக்கு வந்து பெரும்பாலுமே வந்து ஒரு வீக்னஸ் மோட்ல தான் இருந்தது. சென்செக்ஸ் பார்த்திருப்பீங்க 100 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருந்தது. சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல ஒரு பெரும்பான்மையான பங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 பங்குகள் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா இருந்தது. 11 பங்குகள் மட்டும்தான் விலை ஏற்ற பங்குகளாக இருந்தது. அதேதான் தேசிய பங்கு சந்தையிலையும் பார்த்தோம்னா வந்து 33 பங்குகள் நிப்டியில வந்து இறக்கத்துல இருந்துச்சு. 17 பங்குகள் மட்டும்தான் ஏற்றத்துல இருந்தது. 1-2 அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா நிப்டியில விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கை 2 மடங்காக இருந்தது. பரந்த சந்தையிலையும் பார்த்தோம்னா இன்னைக்கு 2800 பங்குகளுக்கு மேல வணிகமாயிருக்கு. ஆனா அதுல 958 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள். ஆனால் 1839 பங்குகள் விலை இறக்க பங்குகள். அந்த அட்வான்ஸ் டிக்ளைன்ங்கிறது திரும்பவும் 1-2 அப்படிங்கிற அளவுல அங்க இருக்கதை நாம் பார்க்க முடிந்தது. எனவே சந்தை வந்து வரக்கூடிய அந்த ஃபெட் ரேட் கட்டு பல விஷயங்களை ஒட்டி ஒரு தன்னை வந்து ஒரு பார்ஷியலா ப்ராஃபிட்டை புக் பண்ணி தன்னை தயார் செய்து கொள்வது. ஏன்னா இன்று மாலை ஃபெடரல் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அல்லது இல்லைன்னு சொல்ல போறாங்க குறிப்பிட்ட தீர்மானத்தை. அது இல்லை இருந்தா நல்லது, இல்லைன்னா அதனால அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்காக தங்களை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்காக கையில் இருக்கக்கூடிய பங்குகள்ல ஒரு பகுதியை வித்திருக்கலாம். ரெண்டாவது ஐடி ஸ்டாக்
பெருமளவு வந்து அதிகரித்திருந்தது கடந்த ஒரு சில மாதங்களாக. அதுல லாபத்தை பதிவு செய்ததன் காரணமாக, ஏன்னா ஐடியினுடைய வெயிட்டேஜ் வந்து இண்டெக்ஸ்ல வந்து மிக அதிகம். பிஎஃப்எஸ்ஐ செக்டாருக்கு அடுத்ததாக ஐடி செக்டார் கிட்டத்தட்ட அதற்கு இணையாகன்னு சொல்ற அளவுக்கு வந்து முக்கியமான பங்குகள் அதுல இருக்கு. சோ அந்த துறை வந்து ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு இந்த ஐடி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 பங்குகள் இருக்கு. அந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை இறக்கத்துலதான் இன்னைக்கு வர்த்தகமானுச்சு. 3% அந்த குறியீடு இறங்கி இருக்கு. அதன் காரணமாகவும் இன்று சந்தை இறக்கத்துல இருந்தது. சார் என்ன செக்டார் சார் இன்னைக்கு? ஒன்று நான் ஐடி சொன்னேன், ஐடி இறக்கத்துல இருந்ததுன்னு சொன்னேன். ரெண்டாவது நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா வந்து அதுல இருக்கு 20 ஷேர்ல 18 ஷேர் இறங்கி இருந்தது. அந்த இண்டெக்ஸ்ல 2 ஷேர் தான் ஏறி இருந்தது. அதே மாதிரி நிப்டி ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம், அதுலயும் 15 பங்குகள் இருக்கு அந்த குறியீட்டுல. அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்க 15 பங்குகளுமே இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா இருந்தது. இது மூன்றுமே ஆயில் அண்ட் கேஸ், பார்மா, ஹெல்த் கேர் அண்ட் ஐடி, இது மூன்றுமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. இருந்தாலும் பினான்சியல் சர்வீசஸ் சொல்றோம் இல்லையா, அது பிரைவேட் பேங்க்ஸ், இந்த 3 குறியீடுகளும் இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல இருந்தது. அதை பார்க்க முடிந்தது. அதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இதெல்லாம் 2 நாள் இறங்கி இருந்தது, அதெல்லாம் ஏறி இருந்தது. HDFC வங்கி, பந்தன் பேங்க், ICICI வங்கி, முதல்ல பேசணும் ஃபெடரல் வங்கி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே இன்னைக்கு ஏறி இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. பர்டிகுலர் ஸ்டாக்குன்னு சார் நீங்க சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து நிப்டியில இருக்கிறதுல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இது ஏறி இருந்தது. நெஸ்லே இறங்கி இருந்தது முன்னால. இப்ப இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட 2% ஏறி இருந்ததை பார்க்க முடிந்தது. வரும் நாட்கள் எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்? வரக்கூடிய நாட்கள்னு பாக்குறத விட நாளைக்கு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். நாளைக்கு நாளானைக்குன்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த வார துவக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்று மாலை அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி ஃபெடரல் ரேட், இந்த ஃபெட் ரேட் கட்டு இருக்கும், அது கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அல்லது 0.5% வட்டியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில இருக்கு. இது நிகழ்ந்தால் சந்தை தொடர்ந்து ஒரு பக்கவாட்டு ஏற்றத்திலேயோ அல்லது பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கும். மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் நான் நம்பல. இருந்தா கூட ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பக்கவாட்டு நகர்தலுக்கு போயிடும். ஏன்னா சந்தை வந்து இந்த 0.5% இறக்க போறாங்கிறத ஆல்ரெடி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்றது எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு நேர்மாறாக பிராக்டிக்கலா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 0.5% இறக்க மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க, 0.25% தான் வட்டி விகிதத்தை இறக்குவார்கள் அமெரிக்காலன்னு சொல்றாங்க. இந்தோனேஷியா அவங்களுடைய மத்திய ரிசர்வ் வங்கி இப்ப இறக்கிட்டாங்க. போன வாரம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இறக்கி இருந்தாங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ். சோ இவங்களும் அந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் இறக்குனாங்கன்னா சந்தையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. இதற்கு மாறாக அவங்க எதுவுமே இறக்கலைன்னு வச்சுங்க, வட்டி விகிதத்தை குறைக்கவே இல்லை, நாங்க இப்பொழுதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னாங்கன்னா சந்தை வந்து ஒரு சின்ன வீழ்ச்சியை தற்காலிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சர்வதேச சந்தைகள், அமெரிக்க பங்கு சந்தைகள் குறிப்பாக அதனுடைய ஒரு தாக்கம் இங்கேயுமே வந்து நமக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த ஓரிரு நாட்களுக்கு ஃபெடரல் ரேட் கட்டு தான் நம்முடைய இதை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக சந்தை போகுது. இன்கேஸ் ஏத்திட்டாங்கன்னா சார் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பணவீக்கம் வந்து அங்க கட்டுக்குள் வர ஆரம்பித்திருக்கிறது. பணவீக்கம் கட்டுக்குள் இல்லாமல் இருந்தாதான் ஏத்துறதை பற்றி யோசிக்கணும். பட் பணவீக்கம் கட்டுக்குள் வர துவங்கி மாச கணக்கில் ஆயிடுச்சு. அதனால இறக்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அந்த $2,600 சர்வதேச சந்தையில ஸ்திரமா இருக்கு. அதே மாதிரி உள்ளூர் சந்தையிலையும் MCXல ஸ்திரமா இருக்கு. அக்டோபர் மாத ஒப்பந்தம். வெள்ளியினுடைய விலையும் அப்படித்தான் இருக்கு, பக்கவாட்டு நகர்தலோடு சின்ன ஏற்ற இறக்கங்களோட இருக்கு. பட் குறிப்பாக கச்சா எண்ணெய் நேற்று $70 தாண்டியது, திரும்ப இப்போ 1% மேல இறங்கி $69 கிட்ட வந்துருச்சு. அதனுடைய தாக்கம் உள்ளூர் சந்தையில 1.5% இறங்கி இருக்கு. 5800 லெவல்ல இருக்கு. நேற்று 6000 கிட்ட இருந்தது, இப்போ அது இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோ இது வந்து இப்போ 66 to 69 அல்லது 70 இந்த ரேஞ்ச் பவுண்டா கச்சா எண்ணெய் செட்டில் ஆகிறதா நான் நினைக்கிறேன். இந்த ஒரு 2 to 3% or 4% ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன் சார், சிறப்புங்க சார். இதில் அதை பத்தி சொன்னீங்க. நாளைக்கு இந்த ஃபெட் ரேட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் சார். நிச்சயமா நாளை சந்திப்போம். சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.